Hi viewers, Assalamu alaikum. I'm Fati. வெல்கம் டு அஸ்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, இந்த லாக்டவுனில் அதுவும் சண்டேஸில் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னா மட்டன் மசாலா கஞ்சி. இதை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பச்சரிசி. இந்த பச்சரிசியை வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். பச்சரிசி கூட என்ன போட்டிருக்கேன்னா பச்சைப்பருப்பு. எந்த அளவு அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு காப்பங்கு தான் பச்சைப்பருப்பை எடுத்துக்கணும். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மட்டன் வச்சும் நம்ம இந்த டிஷ் பண்ணலாம், இல்லாமையும் பண்ணலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் கொஞ்சம் 6 எடுத்து வச்சுருக்கேன், மிளகா எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரே ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால நான் 1 கைப்பிடி அளவு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். புதினா 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். தேங்காவை நம்ம பேஸ்ட் பண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் அந்த கறி வேகிற அளவுக்கு ஒரு குக்கர் எடுத்து அந்த மட்டனை போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டாலும் நம்மளுக்கு அதுக்கு செட் ஆகிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க எடுத்து வச்சுருந்ததை. அப்போ சில்லி பவுடர் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் இது கூடயே போட்டுருங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மட்டன் வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஒரு 2 கிளாஸு இல்லை 1 கிளாஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த மட்டனை வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் இல்லைனா 6-7 விசில் அந்த மட்டனை பொறுத்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடணும். இதிலே நல்லா வெந்துடணும். நம்ம அதில் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு போட்டு கலக்க தான் போகிறோம். ஸோ இதிலே நம்மளுக்கு வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டுருக்கணும். ஒரு 6-7 அந்த மாதிரி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை எடுத்து நம்ம வேக போட்டுடலாம் அடுப்பில். அடுத்து நம்ம பக்கத்துலேயே இன்னொரு குக்கரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தா போதும். அதை எடுத்து தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அந்த அரிசியெல்லாம் போட்டுருங்க. வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட போட்டுடணும். இந்த அரிசி கூட தான் வெந்தயம் போடணும். பூண்டும் இதில் போட்டுருங்க. பச்சை மிளகாவும் போட்டுருங்க. மஞ்சத்தூள், கொத்தமல்லி கொஞ்சோன்னு போட்டுருங்க. அடுத்து கிரேவி பண்ணும்போது போடணும். புதினாவும் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வேகும் போது இதுக்குள்ளே ஃப்ளேவர் நிற்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஒரு 5 விசில் அந்த மாதிரி நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா வெந்துடணும் இந்த அரிசி. விசில் போட்டு 2 குக்கரையும் நம்ம வச்சுருவோம். 2 ஒரே டைமில் நம்மளுக்கு வேலை முடியும், கரெக்டாக இருக்கும். இப்போ மட்டனும் நம்ம இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த மட்டன் பீசஸ்லாம் ஆறுனதும் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. அவ்வளோதான், அந்த 2 வேலையும் முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம வெங்காய தக்காளியை மட்டும் வதக்கி மசாலா போட்டு வதக்கிட்டு அதை 2த்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நெய்யும் கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப ஆயிலும் நெய்யும் போட்டுக்கலாம். கிராம்பும் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. பட்டை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க.
புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு போடுற மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருந்த கறியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி ஆன உடனே அப்புறம் நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சோறு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம கட்டியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோடனே கடைசியாக தான் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை லாஸ்ட்டாக போட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு நம்மளுக்கு தண்ணி லிக்விட் மாதிரி எங்களுக்கு வேணுன்றதுனால நாங்கள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு மட்டன் மசாலா கஞ்சி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான மட்டன் மசாலா கஞ்சி ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான். இந்த டேஸ்ட்டான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.